இந்த வீடியோ சுபேதார் தானாஜி மாலுசரேவின் வீரம் மற்றும் உயர்ந்த தியாகம் மற்றும் கொண்டானா கோட்டையின் வரலாற்று வெற்றிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஏஐயால் உருவாக்கப்பட்ட விளக்கக்காட்சியாகும். இந்த வீடியோவில் உள்ள படங்கள் மற்றும் அனிமேஷன்கள் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டவை. இவை காட்சி விவரங்களின் அடிப்படையில் 100% வரலாற்று ரீதியாக இருக்காது. ஸ்வராஜ்யத்தின் மகத்தான வரலாறு மற்றும் அதன் வீர போர் வீரர்களை பற்றி கல்வி கற்பிப்பதும் ஊக்குவிப்பதும் மற்றும் அஞ்சலி செலுத்துவதும் எங்களின் முதன்மை நோக்கமாகும். யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவதல்ல. தேசத்தின் மீதான தனது கடமையை எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்ந்தெடுத்த மராட்டிய சிங்கம் முன் நாம் தலைவணங்குகிறோம். ஜெய் சத்ரபதி சிவாஜி மகாராஜ், ஜெய் சுபேதார் தானாஜி மாலுசரே, கட்டாலாப்பன் சின்ஹாகேலா, ஜெய் ஹிந்த். கரடுமுரடான சஹ்யாத்ரி மலைகள் இருண்ட 17ஆம் நூற்றாண்டு வானத்திற்கு எதிராக உயர்ந்து பழமையானதாகவும் கம்பீரமாகவும் நிற்கின்றன. பிரம்மாண்டமான கொண்டானா கோட்டை ஆழ்ந்த நிழல்கள் மற்றும் குளிர்ந்த மலைப்பனியால் மூடப்பட்ட ஒரு கல் அரக்கனை போல நிற்கிறது. கொடூரமான முகலாய காவலர்கள் உயர்ந்த கல் சுவர்களில் ரோந்து செல்கிறார்கள். அவர்களின் கூர்மையான ஈட்டிகள் நிலவின் வெளிச்சத்தில் மின்னுகின்றன. உதய்பன் ராத்தோர் உயர்ந்த பால்கனியிலிருந்து குளிர்ந்த இருண்ட கண்களுடன் ஆணவத்துடன் பள்ளத்தாக்கை உற்று நோக்குகிறார். ராஜ்கட் அரண்மனையில் சிவாஜி மகாராஜ் தொலைதூர கோட்டையை மிகுந்த சோகத்துடனும் இதயம் நிறைந்த வலியுடனும் பார்க்கிறார். ஜிஜாபாய் அவருக்கு அருகில் நிற்கிறார். அவரது முகத்தில் அமைதியான உறுதியான தீர்மானம் மற்றும் தனது நிலத்திற்கான எரியும் ஆசை தெரிகிறது. தானாஜி மாலுசரே ஒரு பிரகாசமான மகிழ்ச்சியான புன்னகையுடன் அரண்மனை வாயிலுக்குள் நுழைகிறார். வெப்பத்தையும் நம்ப முடியாத ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறார். அவர் தனது அன்பு மகன் இளம் ராயபாவின் தங்க திருமண அழைப்பிதழை சுமந்து வருகிறார். ஒரு கொண்டாட்ட நாளுக்காக ஆசைப்படுகிறார். ராஜசபை அமைதியாக இருக்கிறது. சுற்றியுள்ள காற்றை உறைய வைக்கும் கடுமையான இருண்ட பதற்றம் நிரம்பியுள்ளது. தானாஜி தனது அரசன் மற்றும் ராஜமாதாவின் முகங்களில் ஆழ்ந்த சோகத்தை கவனிக்கிறார். மறைந்திருக்கும் இருண்ட பிரச்சனையை உணர்கிறார். அவர் நம்பிக்கையுடன் முன் செல்கிறார். அவரது வலுவான கை கூர்மையான வெள்ளி வாளின் பிடியை பற்றிக் கொள்கிறது. ஜிஜாபாய் கோண்டானாவை நோக்கி விரல் நீட்டி முகலாய கோட்டைக்கு மேலே காவிக்கொடி உயர பறக்க வேண்டும் என்று கோருகிறார். சிவாஜி ஒரு கணம் தயங்குகிறார். அத்தகைய வெல்ல முடியாத கோட்டையை தாக்குவதில் உள்ள கொடிய ஆபத்து அறிவர். தானாஜி தனது திருமண தலைப்பாகையை அழகாக கழற்றி நீதிமன்றத்தின் குளிர்ந்த கல்தரையில் உறுதியாக வைக்கிறார். தனது தாய்நாடு மற்றும் அரசனுக்காக தன் மகனின் திருமணத்தை நிறுத்தி வைத்து முதலில் கோட்டையை வெல்வதாக அவர் சபதம் செய்கிறார். தானாஜி 300 துணிச்சலான வீரர்களை இருண்ட இரவில் வழி நடத்துகிறார். நிழல்களில் பேய்களைப் போல நகர்கிறார். பள்ளத்தாக்கின் அடர்ந்த காடு வழியாக அவர்கள் அமைதியாக நகர்கிறார்கள். அவர்களின் கால் தடங்கள் காடுகளால் மறைக்கப்படுகிறார்கள். செங்குத்தான துரோணகிரி பாறை முன்னால் தெரிகிறது. மேகங்களை தொடும் ஒரு பயங்கரமான பாறை சுவர். வீரர்கள் அமைதியாக தங்கள் கனரக கியரை சரிபார்க்கிறார்கள். உறைபனி மலை இரவு காற்றில் அவர்களின் மூச்சு காற்று தெரிகிறது. தானாஜி சிகரத்தை நிமிர்ந்து பார்க்கிறார். அவரது கண்கள் கடுமையான உறுதியுடனும் உடைக்க முடியாத தீர்மானத்துடனும் எரிகின்றன. செங்குத்தான கல் மேற்பரப்பில் சாத்தியமற்ற ஏறுதலுக்கு அந்த தைரியமானவர்கள் தயாராகும்போது குதிரைகள் பின்னால் விடப்படுகின்றன. குளிர்ந்த காற்றின் சத்தம் குறுகிய மலைப்பாதைகள் வழியாக விசிலடிக்கிறது. வரவரிக்கும் அழிவின் உணர்வை சுமந்து செல்கிறது. ஒரு தவறான அடி வைத்தால் கீழே உள்ள ஆழமான இருண்ட படுகுழியில் விழுந்து அவர்களின் நிலத்தின் சுதந்திர கனவு முடிந்துவிடும். தானாஜி தனது விசுவாசமான உடும்பான யஷ்வந்தியை வெளியே எடுக்கிறார். தன் மக்களின் உயிரை அவளிடம் ஒப்படைக்கிறார். அவர் அவளை சுற்றி ஒரு தடிமனான கனமான கயிற்றை கட்டி மலை தெய்வங்களிடம் அமைதியாக பிரார்த்தனை செய்கிறார். உடும்பு செங்குத்தான பாறையில் எளிதாக ஏறுகிறது. கல்லில் உள்ள சிறிய பிளவுகளில் உறுதியான பிடியை காண்கிறது. யஷ்வந்தி உயரமான பாறையின் உச்சியை அடைந்ததும் கையில இறுக்கமாகி தைரியமான வீரர்களுக்கு பாதையை பாதுகாக்குது. தானாஜி ஆபத்தான ஏறுதலை தொடங்குகிறார். அவரது வலுவான தசைகள் குளிர்ந்த மலைக்கல்லுக்கு எதிராக கஷ்டப்படுகிறார். ஒவ்வொருவரா மராட்டிய வீரர்கள் அமைதியான நிழல்களைப் போல சுவர்ல ஏறுறாங்க. ஒவ்வொரு அடியிலையும் மரணத்தை எதிர்க்கிறாங்க. அவர்கள் உச்சியை அடைந்து எதிரியின் கோட்டைக்குள் நுழைகிறார்கள். ஒரு முகலாய காவலன் மெதுவா நடந்து செல்கிறான்.
இருள பதுங்கி இருக்கும் ஆபத்து அறியாம. தானாஜி விரைவாகவும் அமைதியாகவும் நகர்ந்து எந்த எச்சரிக்கையும் எழுப்பப்படுவதற்கு முன்பே காவலரை வீழ்த்துகிறார். வீரர்கள் துல்லியமாக சுற்றளவை பாதுகாக்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் வெற்றியின் நம்பிக்கையுடன் துடிக்கின்றன. அவர்கள் கீழே காத்திருக்கும் வீரர்களுக்கு சைகை காட்டுகிறார்கள். அவர்களின் திட்டத்தின் முதல் கட்டம் வெற்றிகரமாக முடிந்தது. ஒரு இளம் வீரரின் கால் தளர்வான கல்லில் சறுக்கி அமைதி வழியாக எதிரொலிக்கும் உரத்த சத்தத்தை ஏற்படுத்துகிறது. சத்தம் கோட்டை வழியா ஒலிக்குது. வினோதமான இரவு அமைதியை உடைச்சு தூங்குற எதிரிகளை எச்சரிக்குது. முகலாய தீப்பந்தங்கள் உயர்ந்த கல் தாழ்வாரங்களில் உடனடியாக எரிகின்றன. உரத்த தாள ட்ரம்ஸ் அடிக்கத் தொடங்குது. கோட்டை சுவர்களுக்குள் நிறுத்தப்பட்டுள்ள பெரிய முகலாய இராணுவத்தை எழுப்புது. உதைவன் ராத்தோட் தனது குடியிருப்பிலிருந்து வெளியே வருகிறார். மினுமினுக்கும் ஒளியில் அவரது பெரிய வாள் பிரகாசமாக மின்னுகிறது. ஆயிரக்கணக்கான முகலாய வீரர்கள் கோபமான அலையைப் போல வெளியேறுகிறார்கள். முற்றத்தை கூர்மையான எஃகு மூலம் நிரப்புகிறார்கள். மராட்டியர்கள் தங்களை கத்திக்கடலால் சூழப்பட்டிருப்பதை காண்கிறார்கள். ஆச்சரியத்தின் உறுப்பு போய்விட்டது. அதற்கு பதிலாக உறுதியான மரணத்தின் கனமான நிழல் வந்துவிட்டது. பெரிய இராணுவத்தை எதிர்கொள்ளும் போது இளம் மராட்டிய வீரர்களின் கண்களில் பீதி சுருக்கமாக தோன்றுகிறது. அவர்கள் உயரமான குன்றின் பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள். தப்பிக்க வழி இல்லை என்பதை உணர்கிறார்கள். தானாஜி அவர்கள் மத்தியில் உயர்ந்து நிற்கிறார். அவரது சக்தி வாய்ந்த இருப்பு அவர்களின் பயத்தை அமைதிப்படுத்துகிறது. அவர் தனது கூர்மையான வாளை உயர்த்தி கீழே பாதுகாப்புக்கு வழிவகுக்கும் தடித்த கயிறுகளை வெட்டுகிறார். கனமான கயிறுகள் இருளில் விழுகின்றன. பின்வாங்கும் நம்பிக்கையை துண்டித்து ஒரே ஒரு வழியை மட்டுமே விட்டு விடுகின்றன. தானாஜி தனது ஆட்களை நோக்கி ட்ரம்ஸை விட சத்தமாக கர்ஜிக்கிறார். அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்று கோருகிறார். வெளியேறும் ஒரே வழி எதிரியின் முன் வாயில் வழியாக அல்லது வீரர்களின் சொர்க்கத்தின் வாயில்கள் வழியாக என்று அவர் அவர்களிடம் கூறுகிறார். வீரர்கள் தங்கள் வாள்களின் பிடியை இறுக்குகிறார்கள். அவர்களின் கண்கள் மலை கல்லை போல கடினமாகின்றன. பயம் என்பது புகழ்பெற்ற மரணம் மற்றும் அவர்களின் அரசனுக்கான இறுதி வெற்றிக்கான எரியும் விருப்பத்தால் மாற்றப்படுகிறது. அவர்கள் தோளோடு தோள் நிற்கிறார்கள். முகலாய எக்கு கத்திகளின் அலைகளுக்கு எதிராக மனித தைரியத்தின் சுவரை உருவாக்குகிறார்கள். தானாஜி முன்னால் இருக்கும் ஆயிரக்கணக்கான வீரர்களின் முகத்தில் சத்தமாக சிரிக்கிறார். வரவிருக்கும் முடிவை பற்றி பயம் காட்டவில்லை. அவர் அவர்களின் வீடுகள், குடும்பங்கள் மற்றும் சுதந்திர இராச்சியத்தின் அழகான கனவை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். காற்று அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட இரும்பு விருப்பம் மற்றும் மலை வீரர்களின் ஆவியின் தீவிரத்துடன் அதிர்கிறது. மராட்டிய வீரர்களின் கண்களில் எரியும் பயங்கரமான நெருப்பைக் கண்டு முகலாய வீரர்கள் ஒரு கணம் தயங்குகிறார்கள். தானாஜி இறுதி தாக்குதலை சமிக்ஞை செய்கிறார். அவரது அடங்காத ஆவி உயிர் வாழ்வதற்கான இரத்தக்களரி சண்டையை வழிநடத்துகிறார். ஹர் ஹர் மகாதேவ் என்ற இடி முழக்கம் கோட்டையையும் அதற்கு அடியில் உள்ள மலையையும் உலுக்குகிறது. மராட்டியர்கள் நம்ப முடியாத வேகத்துடன் முகலாய அணிகளில் பாய்ந்து நிலச்சரிவின் சக்தியுடன் தாக்குகிறார்கள். தானாஜி தன்னை சுற்றியுள்ள குழப்பத்தை புறக்கணித்துவிட்டு போர்க்களத்தின் மையத்தின் வழியாக இரட்ட களரியான குறுகிய பாதையை செதுக்குகிறார். அவர் தொலைவில் உதைவனை கண்டுபிடிக்கிறார். கோட்டையை வெல்வதற்கு விழவேண்டிய இறுதி இலக்கை அடையாளம் காண்கிறார். அம்புகள் கோபமுள்ள பாம்புகளைப் போல காற்றில் சீறுகின்றன. ஆனால் மராட்டியர்கள் தங்கள் இடைவிடாத தாக்குதலை மெதுவாக்கவில்லை. வாள்கள் ஆரஞ்சு தீப்பந்த ஒளியில் தீப்பொறிகளின் புத்திசாலித்தனமான மழையுடன் மோதுகின்றன. இருண்ட முற்றத்தை ஒளிரச் செய்கின்றன. தானாஜியின் தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. இருண்ட ரத்தம் அவரது வெள்ளை போர்க்கவசத்தின் வழியாக ஊறி தரையை கரைப்படுத்துகிறது. அவர் வலிக்கிற வலிய புறக்கணிக்கிறார். கொடூரமான ஏளன புன்னகையுடன் தனக்கு முன்னால் நிற்கும் கொடுங்கோலனை மட்டுமே மையமாக கொண்டுள்ளார். மராட்டிய உருவாக்கம் முகலாய பாதுகாப்பின் முதல் வரிசையை உடைத்து எதிரி எல்லைக்குள் ஆழமாக தள்ளுகிறது. உதைபன் தனது கனமான கேடயத்தை தயார் செய்கிறான். இறுதி சந்திப்பிற்காக காத்திருக்கும் போது அவனது உதடுகளில் ஒரு கொடூரமான புன்னகை விளையாடுகிறது. இரண்டு தலைவர்களும் களம் முழுவதும் கண்களை பூட்டுகிறார்கள்.
இந்த நீண்ட இரவின் முடிவில் ஒருவர் மட்டுமே தப்பி பிழைப்பார் என்பதை அறிவார்கள். தானாஜியும் உதய்பானும் 2 மோதும் புயல்களின் சக்தியுடன் மோதுகிறார்கள். அவர்களின் கத்திகள் இரவில் ஒலிக்கின்றன. அவங்களோட கனமான கத்திகள் மீண்டும் மீண்டும் தாக்குகின்றன. சுற்றியுள்ள போரின் உரத்த கர்ஜனைக்கு மேல் ஒலி எதிரொலிக்கிறது. உதைபன் ஒரு நசுக்கிய அடியை வழங்குகிறான். அது தானாஜியின் மரக்கவசத்தை 1000 சிறிய பிளவுகளாக உடைக்கிறது. தானாஜி விரைவாக தனது அடர்த்தியான தலைப்பாகையை தனது இடது கையை சுற்றிக் கொள்கிறார். அடுத்த கொடிய தாக்குதலை தடுக்க தயாராகுகிறார். அவர் தனது பாதுகாக்கப்பட்ட கையை ஒரு கவசமாக பயன்படுத்துகிறார். எக்கு கூர்மையான விளிம்பை தனது சொந்த சதை மற்றும் எலும்புடன் உறிஞ்சுகிறார். இருவரும் பல காயங்களிலிருந்து அதிகமாக இரத்தம் கசிகிறார்கள். அவர்களின் மூச்சு குளிர்ந்த இரவு காற்றின் ஆழமான மூச்சு திணறல்களில் வருகிறது. தானாஜி தனது வெறுக்கப்படும் எதிரிக்கு எதிராக ஒரு இறுதி சக்தி வாய்ந்த தாக்குதலுக்காக தனது கடைசி சக்தியை வரவழைக்கிறார். அவரது வாள் உதைபனின் கவசத்தை ஊடுருவி மலை உச்சியில் தளபதியின் பயங்கர ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறது. உதைபன் தரையில் விழும்போது தானாஜியும் தனது பல ஆழமான மற்றும் ஆபத்தான போர் காயங்களால் சரிந்து விழுகிறார். மராட்டியர்கள் தங்கள் தலைவன் வீழ்வதைக் கண்டு முழு கோட்டையையும் நிரப்பும் தூய ஆத்திரத்தின் அலறலை வெளியிடுகிறார்கள். அவர்கள் இரட்டிப்பான தெய்வீக கோபத்துடன் சண்டையிடுகிறார்கள். மீதமுள்ள முகலாய எதிரிகளை இறுதி இரத்தக்களரி எழுச்சியில் துடைத்தெறிகிறார்கள். சூர்யாஜி தைரியத்துடன் இறுதி குற்றச்சாட்டை வழிநடத்துகிறார். அனைத்து படையெடுப்பாளர்களிடமிருந்தும் கோட்டையை அழித்து வாயில்களை பாதுகாக்கிறார். குளிர்ந்த அதிகாலை மழை தென்றலில் பெருமையுடன் படபடக்கும் காவிக்கொடி கம்பத்தில் உயரமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மிக உயர்ந்த சிகரத்தின் மேல் ஒரு சமிக்ஞை நெருப்பு ஏற்றப்படுகிறது. அதன் பிரகாசமான ஒளி ராஜ்கட்டில் உள்ள தொலைதூர பார்வையாளர்களுக்கு தெரியும். வீழ்ந்த வீர்கள் மற்றும் ஒரு பெரும் போரின் சிதைவுகளால் மூடப்பட்ட அமைதியான இரத்த களரியான போர்க்களத்தில் சூரியன் உதிக்கிறான். சிவாஜி மகாராஜ் தனது காவலர்களுடன் கோட்டைக்கு வருகிறார். அவரது இதயம் இருண்ட பயம் மற்றும் கடுமையான முன்னறிப்பு நிறைந்தது. அவர் தானாஜியின் குளிர்ந்த உடலை கல் தரையில் காண்கிறார் மற்றும் அமைதியான நெஞ்சை உழுக்கும் துக்கத்தில் மண்டியிடுகிறார். மன்னன் தன் நண்பனின் கையை மெதுவாக தொடும்போது கண்ணீர் வழிகிறது. ஒரு சகோதரனை இழந்ததை உணர்கிறான். இந்திய மக்களின் நீண்ட வரலாற்றில் என்றென்றும் எதிரொலிக்கும் வரலாற்று வார்த்தைகளை அவர் கிசுகிசுக்கிறார். ராஜ்யத்திற்காக கோட்டை வெல்லப்பட்டது. ஆனால் மராட்டிய பேரரசின் பெரிய சிங்கம் உலகத்தை விட்டு என்றென்றும் பிரிந்துவிட்டது. தனது மன்னருக்காக தானாஜியின் துணிச்சலான மற்றும் தன்னலமற்ற தியாகத்தை கௌரவிக்கும் வகையில் கொண்டானா அதிகாரப்பூர்வமாக சிங்ககட் என்று பெயர் மாற்றப்பட்டது. இந்த நாளின் கதையால் தூண்டப்பட்ட சுதந்திரத்தின் ஆவி மக்களின் இதயங்களில் பிரகாசமாக எரிகிறது. உண்மையான சிறந்த போர் வீரனின் இரத்தம் மற்றும் விசுவாசத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட நிலத்துக்கு சுதந்திரத்தின் புதிய சகாப்தம் தொடங்குகிறது.